என்னாச்சு? என்ன பண்ற? ஏய் அவ்வளவு தர்க்காதே. இதெல்லாம் போக முடியாது. அமைதியா இரு. சொல்றேன்ல. எதுவும் பேசாத. வாய் மூடு. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேண்ணே. இந்த பொண்ணையும் காரையும் எங்கேயே விட்டு எஸ்கேப் ஆகலாண்ணே. நீ போலீஸ் சொல்ல மாட்டீங்க. அண்ணா நான் சொல்கிறத மட்டும் செய். அப்படியே அந்த பொண்ணை கொன்னுடு. சரிங்கண்ணா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. அந்த பொண்ணு ஒர்க் முடிச்சுட்டு வழக்கம் போல் கோ கேப் ட்ராவல் காரில் தான் வந்திருக்கா. டிரைவர் சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போகிறீங்க? பதில் சொல்லாமல் இந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த பில்டிங்கோட நைட் செக்யூரிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இங்கே வந்தோம். டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பாவம், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. தொடரும் கோ கேப் கால் டாக்ஸி வன்முறை சென்னை நகர மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் எங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? 45 days நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து நடத்தப்படுமா முடக்கப்படுமாங்கிறது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட சிஓ அரெஸ்ட் பண்ண போறதா வெளியே பேசிக்கிறாங்களே, உண்மையா மேம்? வெயிட் அண்ட் see. நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே. நான் இல்லைன்னு சொல்லி ரோட் கடையிலலாம் போய் சாப்பிட்றது, ஓவர் நைட் முழிச்சிட்டே இருக்கிறது, டேப்லெட் ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகேப்பா? So, yes sir. உங்கள் ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். Definitely. ஐ லவ் யூ. All the best my dear. Win. Okay? மது, நான் கிளம்புறேன். வரதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். நீ போகிறதுக்கே 7 நாள் ஆகும் போலியே. டைம் ஆச்சுடா. சும்மாடா. காலையில் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சரியா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிடு, நைட்டு டின்னர் சாப்பிடு. நீ இல்லைம்மா நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கா. போடா. அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாமா? நீங்கள் வேணா இப்போ கிளம்புங்க. இவன் ரிட்டர்ன் வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். அப்ப உன்னை வீட்ல இறக்கி விட்டுறவா? நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் அங்கிள். அதுவும் சரிதான். அப்ப நீ நடந்தா போ. அதுவே சீக்கிரம் போயிடும். கரெக்ட். 2 பேரும் அப்பாவை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். பாய். பாய். இவங்க 2 பேருக்கு என்ன தெரியும் நம்ம பத்மினியோட மகிழ்ச்சி? வெரி குட். அப்ப உன்னை இறக்கி விட்டுறவா? எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களே. உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறாகோ. நாளையிலிருந்து 7வது நாள் உனக்கு சாதகமா இருந்தா நீ தான் சாம்பியன். ஓகே டன் கோச். டின்னர் ரூம்க்கே வந்துடும். ஒன்லி சலன். நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். சரி கோச். ஹேய், தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ யாருன்னு அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆடி. ஏன்? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக சண்டை போடாதன்னு வாங்க. நீ என்னன்னா சண்டை போடுன்ற. ஆமா, எனக்கு சண்டை பிடிக்கும். கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பியா? வந்திருப்பேன். எல்லாத்தையும் ஒரு பொண்ணே செய்ய மாட்டேன். பசங்க தான் இனிஷியேட் பண்ணும். சரி, இப்போ கூப்பிட்றேன். வா. சரி, கதவை தோற. கதவு தோற. எஸ். நடந்ததெல்லாம் உன் பையன்கிட்ட சொல்லிட்டியா? ராகவ் கிட்ட நான் இன்னைக்கு. சந்திரமௌலி, ஹலோ.
ஹலோ இல்லை இங்கே திருப்பி கூப்பிடுறேன். ஹே, நீங்க ரெண்டு பேரும் எப்போ இங்க வெண்டிடியோ பா என்னப்பா எப்போ நீ ஹாய் என்னப்பா டபுள் சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ் இருக்காது பட் திஸ் டெஃபினெட்லி a surprise no நம்ம கார் என் உழைப்பில் வாங்கினதுப்பா. யார்ட்டையும் கடன் வாங்கல, பேங்க்ல லோனும் வாங்கல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பெங்களூரில் மது எனக்கு க்ளவ்ஸ் கிஃப்ட் பண்ணாப்பா. அந்த டோர்னமெண்ட் அந்த க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஜெயித்தேன். அதுக்காக தான் இந்த அழகான கார் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. யூனோ வாட், அப்போ யோசித்தேன் லைஃப் பூரா அதே க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஃபைட் பண்ணணும்னு. உனக்கும் அந்த வண்டி அப்படி தானேப்பா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரு, அவங்களோட ட்ராவல் பண்ண காரு. இனிமே இந்த கார் இந்த வீட்டில் தான் இருக்கும். நிக்கிறது மட்டும் இல்ல எவ்ரி வீக்கெண்ட் இந்த வண்டியில டிரைவ் போறோம். யா பா, தூங்கலையா? நீங்கள் ஏன் தூங்கல? ட்ரை போகலாமா? டிரைவா? என்னத்துக்கா? புது வண்டி, நைட் டிரைவ். ஓகே. பத்மினியில் கடைசி வரைக்கும் அந்த பத்மினியை விட மாட்டீங்களா? ஒன் டிரைவ். மூணு மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் டிரைவ். வாவ், ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது பிரச்சனையா? ராகவ், உங்ககிட்ட ராகவ்,
ராகவ், நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை பயமுறுத்தலாம். பட் as a டாக்டர் நான் சொல்லி தான் ஆகணும். ஆக்சிடெண்ட்டில் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் கனெக்ட் ஆகிற ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனை மெடிக்கலி ஆப்டிக்கல் ஆட்ரஃபின்னு சொல்லுவோம். இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்வை இப்படி தான் இருக்கும். ஐ மீன், உங்களால் 2 அடிக்கு மேலே பார்க்க முடியாது. ஐம் சாரி. டேக் கேர். ஷால் வி கோ? லேசர் ஏதாவது பண்ணி கியூர் பண்ண முடியாதா டாக்டர்? நோ. ஒருவேளை ஃப்யூச்சரில் கியூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இதுக்கப்புறம் இவர் இப்படி தான் இருக்க போகிறாரு. நாங்கள் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? ஓஎஸ், தாராளமாக.